சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்கன்னு. லைஃப் எப்படி சார் லிவ் பண்றது? இன்க்ரீஸ் ஒரு த்ராட்டல். ஏற்கனவே நீ என்ன வேகத்துல என்ன புத்திசாலித்தனத்துல உழைச்சியோ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணு. வேற ஒண்ணுமே தேவை, உன் வாழ்க்கை லிஃப்ட் ஆகும். ரைட்? ஓகே. என்னடா தண்ணியை போட்டு தொடைகிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. விடார கேள்றா போடா. சார் சொல்லுப்பா. சொன்னது எதுவுமே புரியலையே. அதாவது கண்ணு, உழைக்கிற நேரம் அதிகமா இருந்ததுன்னா உயர்ற வேகம் அதிகமா இருக்கும். இதுதான் லாஜிக். நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ, நேரப்பட்டோ இல்ல புத்திசாலித்தனம் கலந்தோ எப்படி உழைக்கிறோமோ அதுக்கேற்ற வளர்ச்சி தான் நமக்கு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ ஒரு விமானி இருக்காருன்னு, விமானம் ஓட்டுறது விமானி இல்லையா, அவருக்கு நீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்க மாட்டாங்க. மரம் என்ன கேட்பாங்க, எத்தனை அவர் மேல பறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு தான் கேட்பாங்க. அவங்களை அப்படிதான் அடையாளப்படுத்துறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தன் 10 வருஷம் இருந்தா மட்டும் பத்தாது, இந்த ஃபீல்டுல 10 வருஷம் இருந்தா 20 வருஷம் இருந்தான்னு மட்டும் பத்தாது, அதுல எத்தனை மணி நேரம் அவன் உழைச்சான்ற விதி இங்க இருக்கு. இங்க அவர் கணக்குல நம்ம உழைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ உழைக்கிற நேரமும் வேகமும் அதிகரிச்சா உயர போற வேகம் நிச்சயமா அதிகரிக்கும். அதை மட்டும் உள்வாங்கிக்கோங்க. ஏற்கனவே 8 மணி நேரமா அதை 8.5 மணி நேரமா மாத்து. ஏற்கனவே புத்திசாலித்தனத்தை எவ்வளவு பயன்படுத்தினேன், இன்னைக்கு அதோட அதிக பயன்படுத்து. அப்படி பண்ற பட்சத்துல நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கை தரம்